வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு மார்கழி 19. நம்ம மார்கழி மாசம் டெய்லியே ஏதாவது ஒரு பிரசாதம் நெய்வேத்தியம் பார்த்துட்டு தானே வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதம். எல்லாரும் தேங்காய் சாதம் பண்றது தான். பட் நான் எப்படி பண்றேனோ அது உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கல, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். தேங்காய் சாதம் நல்ல வெளவெளேன்னு இருந்தால் தான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அதே மாதிரி நான் தேங்காய் சாதத்துல மிளகு பொடி போட்டு செய்வேன். அது இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் பண்ண போறோம். நடுப்புல கடாய் மட்டும் வச்சிருக்கேன், இன்னும் எண்ணெய் விடல. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயிலே பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கும் தேங்காய் சாதம். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிடுத்து. ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு செவந்தெடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே நம்ம சாதம் உதுருதுரா பாருங்க வடிச்சு ரெடியா வச்சிருக்கோம். இதுல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். தேங்காயை லைட்டா தான் வறுக்க போறோம். ஸோ அப்ப உப்பு சேர்த்துக்க போறோம். இதுலயே நான் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துறேன். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா ஒரு மூடி தேங்காய் மேல இருக்கிற அந்த ஒயிட்டா திருவிக்கோங்க. அந்த ஓடெல்லாம் வராம நல்லா வெள்ளவெளேன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் வெள்ளவெளேன்னு திருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ற வரைக்கும் சூடு இருந்தா போதும். அதுவும் அடுப்பு சிம்லே இருந்தா போதும். இப்போ இதுல உப்பு சேர்த்துப்போம். அவ்வளவுதான். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மேலாக நெய் விட்டு போறோம். இதுல நான் இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதுல ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட போறேன். அப்புறம் மிளகு பொடி சேர்க்க போறேன். ஃபர்ஸ்ட் மிளகு பொடி சேர்த்துருவோம், அப்புறமா நெய்யை சேர்த்துக்கலாம். மிளகு பொடி, இந்த மிளகோட டேஸ்ட் தெரியணும், பட் கலர் ரொம்ப மாறக்கூடாது. நெய் நல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம இங்கே வீட்டில் சாப்பிட்றதா இருந்ததுன்னா தேங்காய் இந்த அளவுக்கு சும்மா லைட்டாக அந்த தேங்காய் எண்ணெயில் பெரட்டினா போதும். நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் தேங்காயை வறுத்துக்கணும், ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வறுத்துக்கணும். அதே மாதிரி மிளகு பொடி போடலாமான்னு கேட்பீங்க. மிளகு பொடியும் போட்டு இந்த நெய்யும் ஒரு ஸ்பூன் விட்டு நீங்கள் பண்ணி பாருங்களேன். தேங்காய் சாதம் அவ்வளோ வாசனையாக நல்லா தேவாமிர்தமாக இருக்கும். இந்த பிரசாதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அது ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அந்த மிளகு பொடியும் நெய்யும் சேர்க்கும் போது. இப்போ சாதத்தில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் லைட்டாக வறுக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். அதனால ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் சாதம் ரெடி. நான் சொன்ன மாதிரி மிளகு பொடியும் நெய்யும் சேர்த்து தேங்காய் சாதம் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் துருவும் போது நல்லா அந்த வெள்ளவெளேன்னு இருந்தால் தான் சாதமும் நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அந்த எப்பயுமே நம்ம கண்ணால தான் முதல்ல பார்க்குறோம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா தானே சாப்பிட்றோம். ஸோ அது பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.